ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் பற்றின ஒரு அப்டேட் தான் இது. ஸோ கண்டஸ்டன்ஸ் வந்து என்னென்னலாம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட். ரொம்ப நாள் நம்ம கண்டஸ்டன்ஸ் அப்டேட் வந்து பார்க்கல. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம், அதாவது பைலட் மாதிரி வந்து பிளான் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறத விட என்னுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அவுட்புட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணுறேன். அதாவது இது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கம்மி. பட் இது வந்து என்னுடைய எஃபர்ட் போட்டு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். டைட்டில் வந்து ஃபஸ்ட் நைட் தான் நான் தான் வந்து ஹீரோ பண்ணுறேன். ஸோ எல்லோரும் வந்து புதுமுகங்கள் தான் இந்த இதில் வந்து பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு பைலட்டும்பாங்க தெரியுமா, அதாவது இதை எடுத்து ப்ரொடியூசர்கிட்ட காட்டி இது ஓகே அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு ஹீரோட்ட அப்ரோச் பண்ண சொல்லி இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஹோப். ஏன்னா பெஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து E6ன்னு ஒன்று பண்ணேன், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது மிக மிக கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய முழுக்க நான் ஒருத்தன் தான் வந்து அதுக்கு எஃபர்ட் போட்டிருந்தேன். அதாவது எல்லாமே கிட்டத்தட்ட ஃபண்ட் இல்லாமல், ஃபினான்ஸ் இல்லாமல் நானே வந்து இழுத்து பிடிச்சி பண்ணேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், ஒரு செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் போடுற ஒரு விஷயமும் வந்து போயிட்டுருக்கு. இங்கே வீடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வந்து பிளான் பண்ணுறேன். பிகாஸ் அது பண்ணால் தான் அந்த மாதிரி ப்ராப்பராக செட்டப் வச்சா தான், அதாவது இன்டர்வியூஸ் கூட நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஒரு கார்ப்பரேட் லெவலுக்கு வந்து நம்ம வந்து போட்டிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்வுகள் நம்ம வந்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். முன்னாடி வந்து உங்களால் முடிந்த ஒரு ஃபண்டு கொடுக்க முடிந்தால் ஒரு டொனேஷன் மாதிரி கீழே கொடுக்கப்பட்டுள்ள யூபிஐ ஐடி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. உங்களால் முடிந்தால் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது வந்து முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்ம பிக் பாஸ் சீசன் தமிழ் 8 கண்டஸ்டன்ஸோடைய அப்டேட்டு இன்னும் வந்து ஓயாமல் போயிட்டுருக்கு. ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பாருங்கள் பிரதர், சவுண்டு பிஆர்கள்லாம் வந்து இன்னமும் முத்துவோடைய வெற்றியை வந்து அவங்க வந்து ரொம்ப மட்டம் தட்டுறாங்க, ஸ்பேஸ் பை ஸ்பேஸாக வந்து போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அதுலேயும் ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அதுலேயும் வந்து நம்ம எல்லாரும் பயங்கரமாக நம்பின முத்துக்குமரனுடைய மிகப்பெரிய ஒரு சொம்பு தூக்கி, அதாவது அண்டா தூக்கியே சொல்லலாம், நம்ம ரவீந்தர் அவர்கள் இப்போ வந்து பச்சோந்தி மாதிரி மாறி மற்ற குரூப்பில் போய் முத்து வந்து அவங்க எவ்வளோ கேவலம் பேசினாலும் அதை வந்து கொஷின் பண்ணாமல் அங்கேயே போய் லிசன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு எனக்கும். ஸோ நானும் வந்து அதை விசாரித்த பொழுது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படி தான் வந்து பண்ணியிருக்காரு நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய இயல்பு தானே. அதாவது அவர் எப்படிப்பட்ட நபராக இருக்கார் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டில் ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாப்புல ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன்ட்டு, அது ரிவ்யூவர்னு சொல்லாமல் ப்ரொடியூசர்னே போயிருக்கலாம். ரிவ்யூவர் மானத்தை வாங்கி தொலைச்சிட்டாப்புல. சரியா? அடுத்து இந்த ரிவ்யூவர்னு இன்னொருத்தி போனாங்க பார்த்துங்க, ரியாவா, அவங்களும் வந்து ரிவ்யூவர்னு சொல்லிட்டு இனிமேல் பிக் பாஸே பயப்படுவேன். ரிவ்யூவர்னு ஒருத்தர் எடுத்தால் இந்த மாதிரி ஏதாவது கூமுட்டைங்க உள்ளே வந்துடும் அப்படின்றதுக்காக நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த ஒரு பேட்டர்னில் உள்ளே போகிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எடுக்கிறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு 2 பேரும் போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுலேயும் ஒருத்தர் வந்து ஒரு வாரத்தில் வந்துட்டாப்புல, அந்த அம்மா ஒரு வாரம் தான். ரிவ்யூவர்னு சொல்லி உள்ளே போனாலே ஒரு வாரம் தானே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேடுகட்ட ஒரு கேம் பிளே வந்து ஆடிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இவங்களுடைய பேட்டர்ன் என்னென்னா, வெளியே வந்துட்டு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணி சொம்பு தூக்குறது. அவங்க வந்து முத்துக்குமரன் அடுத்து மதிக்கலை, அவன் பாட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான். உடனே இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மாறக்கூடிய ஒரு ஆள் தானே, நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். திடீர்னு ஜாக்லின் வந்து நான் வரந்த தங்கம் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டார். உள்ளே போய் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக கேள்வி எழுப்பினார். ஜாக்லின் வந்து அவரை வச்சு செஞ்சவொடனே திருப்பி வந்து ஜாக்லின் பற்றி தப்பாக பேசினார், விஷாலை தூக்கி பிடிச்சாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி நபர்களை நம்ம வந்து பேசுவதற்கே வந்து தகுதியற்ற நபர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடந்து தான் செல்ல வேண்டும். இப்போ அவரை வந்து முத்துவை கொஸ்டின் பண்ணாமல் இருந்தது, முத்துவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, ஃபேட்மேன் வந்து கொஸ்டின் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால முத்துவோடைய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு ஆயிருமா? அதெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஆட்களுடைய, அதாவது யாருன்னு புரிஞ்சு போச்சு ஃபேட்மேனோடைய உண்மை முகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் மற்ற எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. அடுத்த சீசன் மோனி ஆகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிரமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபேட்மேனுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம எவ்வளோ தடவை என்ன சொல்கிறது, எல்லாருடைய ஃபீட்பேக்கும் நிறைய பேர் தான் வந்து போய் பேசிகிட்டு இருக்காங்க, கன்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தாச்சு அவர் திருந்துவார் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆள் கிடையாது, அவர் மிகப்பெரிய ஆள்ப்பா. ஏன்னா ரிவ்யூவர் வந்து மொதல் சீசன்லேருந்து பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு உருட்டு உருட்டினார். அந்த
ஃபேட்மேனே வந்து பார்த்தீங்கன்னா 3வது சீசனில் தான் வந்து உள்ளே வந்து பேச வந்தார். இதில் வந்து அதிலே ஒரு பொய், மொதல் சீசனில் நான் வந்து உருட்டிகிட்ருக்கேன், ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்களை நம்ப வேண்டாம். அந்த மாதிரி பொய் மூட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா கட்டவிழ்த்து நீங்கள் தூக்கி போடுங்க, அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அதை தட்டி தூக்கி எறிஞ்சு போயிட்டுருங்க. யாரையும் வந்து அப்படியே அதை வந்து கடந்து போயிருங்க. சும்மா நம்மகிட்ட வந்து இந்த பாருங்கள் இப்படி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, அது நீங்கள் சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா முத்துக்கு என்ன அவர் வந்து குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்காரா? ஃபேட்மேன் தான், அவர் வந்து பேச எதிர்பார்க்குறீங்க. அவரே 4 படம் கலரை மாற்றிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவரை அந்த மாதிரி ஆட்களை வந்து தட்டி விட்டுருங்க. சரியா? முத்துவோடைய வெற்றி அவருடைய உழைப்பினால் வந்தது தான். மற்ற எவனும் சொம்பு தூக்கியும் சரி, எவனும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டா தூக்கியும் வரல அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் வந்து இதை வந்து பண்ணாதீங்க. சவுண்டோடைய பிஆர் வந்து அது எப்பயுமே வந்து அவங்களே சவுண்டே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகிட்டாங்க. இவங்க கூட இந்த கிழடு கட்டைங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அங்கங்கே நான் பார்த்தேன். அது என்ன பண்ணுறது, வேறு வேலை இல்லாமல், அதுவும் இல்லாமல் அந்த சீசன் வந்து டாக்ஸிக்கே இல்லை, முடிச்சு விட்டு அவன் வேலை பார்க்க போயிட்டான். அப்படி இருந்து நம்ம ஏதாவது கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பம்ப் அடித்து காத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் சுண்ணம் போகும், அதெல்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். டிகிரேட் பண்ணுறாங்க BB8 வின்னருடைய க்ரெடிபிலிட்டின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ கூட சொல்கிறேன், அவங்க டிகிரேட் பண்ணதுனால முத்துக்குமரனுடைய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வந்து பவி அண்ட் ரயான் பருவதமலை கோயிலுக்கு போயிட்டாங்க. உடனே பிடிச்சி ஆன்டி பவித்ரா கரெக்ட் பண்ணிடி ரயானா அப்படின்ற மாதிரி போட்டு போட்டு பவியை தூக்கி அடிச்சிட்டாங்க. அப்படி நானும் பார்த்தேன், ஏன்டா அவர் கோயிலுக்கு தான் போகிறாங்க மூதேவிங்களா அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து யோசிச்சு பார்க்குறப்ப அவ்வளோ டாக்ஸிக் மெசேஜ். சௌந்தர்யா கூட ஏன் போகல, ஏன் வந்து பவித்ரா கூட போகிறேன், அப்போ பவித்ரா வந்து இழுத்துட்டா. எவ்வளோ கேடுகட்ட கமெண்ட் பாருங்களேன். இந்த ஷோ மக்களுடைய மனதை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல் டவுன் பண்ணுது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு பார்த்துச்சு பொறுமையாக இருந்துச்சு. ரயானும் போஸ்ட் போட்டிருந்தா, ரயானும் பவி மட்டும்தான் போயிருக்காங்க. சரிங்களா? உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா முடிஞ்சிடா டே இரா அவங்களுக்கு ஒரு போஸ்ட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஹை hope all is well with everyone, just wanted to quickly convey a few things and hope you all understand the situation and act right on this. My personal life, friends and traveling with them are my personal choices. நான் யார் கூட எங்கே வேணாலும் போக வேண்டாம் அப்படின்னு ஓப்பன் அடிச்சிட்டேன். without understanding the scenario it's really hurting that a few people are making comments that don't go well with me. அவன் அப்படி தான் போடுறானுங்க. ஆன்டி பவின்னு வந்து பார்த்து டேக் பண்ணி வச்சிருக்கானுங்க. எதுக்குன்னே தெரில. ஏன்டா பிக் பாஸ் ஷோ தான் முடிஞ்சு போச்சு, எதுக்குடா அந்த எச்ச பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரியா? இட்ஸ் unwelcoming comments about others or other fan pages will delete on my page and though you guys enjoy a certain pair on BB, everyone has a personal life. அதாவது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ரயான் சௌந்தர்யா போகணும், ரயான் ஜாக்லின் போகணும். ஜாக்லினும் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் சுற்றிட்டு இருக்காங்க பிஸியாக. முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காலேஜ் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு பர்சனல் லைஃபுங்க. இருக்கிறவங்க யார் ஃப்ரீயாக இருக்காங்க அவங்க தான் வந்து டிராச் ஆக முடியும். இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரயான் வந்து பவிக்கிட்ட முள்ளே இருக்கும்போதே சொல்லுவார், நான் வெளியே போய் லீஸ்ட் கனெக்ட் ஆகிற ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா தான், ஏன்னா எனக்கு துளியும் கூட கனெக்ட் ஆகல அவ கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் வந்து சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து வாழ்க்கை. இப்போ எதிர்பாராத நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதான் சொல்கிறாங்க, எவ்ரிஒன் ஹஸ் ஏ பர்சனல் லைஃப் பியாண்ட் தட் அண்ட் இட்ஸ் வாஸ்ட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ரியாலிட்டி. ஐ சின்சியர்லி ஹோப் ஆல் யுவர் மியூச்சுவல் ஃபேன் பேஜஸ் ரெஸ்பெக்ட் த சேம். ப்ளீஸ் கிவ் மை ஸ்பேஸ் அண்ட் ட்ரஸ்ட் மீ டு டூ த ரைட் திங்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. செருப்படி வேற லெவல். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு போடு போட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்களை தரம் தாழ்த்தி பேசுவது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது தான். அடுத்து சௌந்தர்யாவுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் தீபக்கூட மனைவியும் சேர்ந்து ஒரு எக் பப்பை வாங்கிட்டு உங்கள் பேக்கரிலேருந்து தின்றுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டாங்க. சௌந்தர்யா அதை பார்த்துட்டு வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. நல்லா இருந்தது அது அந்த போஸ்ட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாக்லின் தாய்லாண்டு, முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜாக விசிட் அடிச்சிட்டு இருக்காரு. இதான் போயிட்டுருக்கு. அடுத்து அன்ஷிதாவுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஜோடியில். இதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டான்ஸ் ஷோ ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே அந்த ஷோ வரும். ஸோ அதை பார்த்து நம்ம கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் அன்ஷிதா எல்லாருடைய எஃபர்ட்டோட கம்மியாக தான் போடுறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் போபோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் ஒரு மாஸ்டர் எடுத்திருக்காரு. அவங்க எப்படி கொரியோகிராஃப் பண்ணி அவங்க எப்படி டியூன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது ஒரு இதில் பேசணும். அப்புறம் ஆனந்தி புக் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி ஒரு ஓட்டு போட சொன்னாங்க தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து அதில் வின் பண்ணிட்டாங்க. அவங்க தான் வந்து சிறந்த புக் இன்ஃப்ளூயன்சர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம மஞ்சரியுடைய ஃபேன்ஸ் மீட்டு February 12 நாளைக்கு 4 மணி நடக்குது. லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்து. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்டேட் தான். சௌந்தர்யாவும் ஸ்ருத்திகா அர்ஜுன் ஹிந்தியில் போனாங்கல்ல, அவங்களுடைய போஸ்ட்டை பார்த்து கார்ஜியஸ் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் கீழே தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டைட்டில் ரன்னர் அதே மாதிரி அங்கேயும் வந்து ஸ்ருத்திகா வந்து பயங்கர டாப்பில் இருந்தாங்க. 2 பேரும் வந்து
பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த பிக் பாஸ்க்கான கனெக்ட் அதுதான் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மையும் கூட. ஓகேவா? ஸோ இதுதான் அப்டேட்டு. வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறது. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.